உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவிழாவிய நீர்மலி வேலியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தில்லை வாழ் அந்தணர்கள் திருவடி போற்றி போற்றி, சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. ஸ்ரீ சக்தி விநாயகர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் பள்ளி ஆண்டு விழா நிகழ்வில் கலந்து கொள்ள வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் எங்கள் தமிழ்துறையின் சார்பாக இனிதான மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உரித்தாக்குகின்றோம். ஆன்மீக பூமியாம் தமிழ் மண்ணில் எண்ணற்ற பக்தி இலக்கியங்கள் தோன்றினாலும் சைவ சமய கடவுளாம் சிவபெருமானின் வாழ்க்கை வரலாற்றின் நிகழ்வினை விவரிக்கும் சேக்கிழாரின் பெரிய புராணின் நூலில் இடம்பெறும் 63 நாயன்மார்கள் வரலாற்றினை உங்கள் கலைக்கண்களுக்கு விருந்தாக படைப்பதில் எங்கள் பள்ளியின் தமிழ்துறை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இதோ 63 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை நாடகமாக உங்கள் பார்வைக்கு நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். 63 நாயன்மார்கள் என்பவர்கள் 6ஆம் நூற்றாண்டு முதல் 8ஆம் நூற்றாண்டு வரை தென் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர்கள். சிவபெருமான் மீது அதீத பக்தி கொண்டவர்கள். இவர்கள் வளர்த்த சமயம் சைவ சமயம். பக்தி இலக்கியத்தின் தூண்களாகவே இவர்கள் தமிழ் மண்ணில் கருதப்படுகிறார்கள். இவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை எடுத்து கூறும் நூல்தான் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணம். சாதி மதம் பாலினம் கடந்து சிவனை அன்பால் வழிபட்டவர்கள் 63 நாயன்மார்கள். இவர்களுள் பெண் பாலினமும் உண்டு. காரைக்கால் அம்மையார், மங்கையர்க்கரசியார், இசைஞானியார் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். சைவ சமய குறவர்கள் என தமிழ் மண் போற்றும் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் போன்றோர் இங்கே தமிழ் மண்ணில் போற்றப்படுகின்றார்கள். இவர்களின் வாழ்க்கை வரலாற்றினை கண்குளிர காண்போமா?
रुद्राय वीर रुद्राय रुद्र रुद्राय घोर रुद्राय अघोर रुद्राय मात्राण्ड रुद्राय अंड रुद्राय ब्रह्मांड रुद्राय चंड रुद्राय प्रचंड रुद्राय दंड रुद्राय सूर रुद्राय वीर रुद्राय भव रुद्राय भीम रुद्राय अतल रुद्राय वितल रुद्राय सुतल रुद्राय महातल रुद्राय सकातल रुद्राय जलातल रुद्राय पातल रुद्राय नमो नमः। ओम शिवोऽहं रुद्रनामं भजेऽहम्। திருநாவுக்கரசர் மற்றும் அப்பூதியடிகளின் கதை. இந்த உலகிற்கு சைவத்தின் பெருமையை உணர்த்தியவர் அப்பர் பெருமான். அவர் காலடிப்படாவிட்டாலும் அவர் திருநாமம் இந்த ஊரெங்கும் ஒலிக்கட்டும். சுவாமி, இன்று நாம் அமைத்திருக்கும் தண்ணீர் பந்தல், அறச்சாலைகள், குளங்கள் என அனைத்திற்கும் திருநாவுக்கரசர் என்று பெயரிட்டீர்களே. இதில் வியக்க என்ன இருக்கிறது? அந்த பெருந்தகையின் பெயருக்கு இருக்கும் சக்தி வேறு எதற்கும் இல்லை. நம் பிள்ளைகளுக்கும் கூட திருநாவுக்கரசர் என்றுதான் பெயர் வைத்துள்ளோம். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல், திருநாவுக்கரசர் அன்னதான சத்திரம், திருநாவுக்கரசர் வாசகசாலை. யாரோ ஒரு புண்ணியவான் இங்கே பல தர்ம காரியங்களை செய்திருக்கிறார். ஆனால் அத்தனையிலும் என் பெயர் இருக்கிறது. யார் அவர்? ஐயா வணக்கம், நீங்கள் யார்? நான் தான் திருநாவுக்கரசர். யாரப்பா என் பெயரில் இத்தனை தர்மசாலைகளை அமைத்துள்ளார்? அவர்தான் எங்கள் ஊரில் உள்ள பெருந்தகையார். அவர் பெயர் தான் அப்பூதியடிகள். அப்படியா? அவரை நான் அவசியமாக பார்க்க வேண்டும். ஐயா, அவரெல்லாம் எனக்கு தெரியும் ஐயா. வாருங்கள், நாங்கள் அழைத்துச் செல்கிறோம். சரி, வாருங்கள், அனைவரும் சொல்லலாம். அடியேன் தங்களை வணங்குகிறேன். தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் அருகிலுள்ள தலங்களை தரிசித்து விட்டு வருகிறேன். இங்கு எங்கு பார்த்தாலும் திருநாவுக்கரசர் என்ற பெயர் தெரிகிறதே. யார் அவர்? எதற்காக அந்த பெயரை வைத்துள்ளீர்கள்? என்ன வார்த்தை சொன்னீர்கள்? சமண இருளிலிருந்து சைவத்தை மீட்டெடுத்த அந்த பரம்பொருளின் அடியாரியா யார் அவர் என கேட்கிறீர்கள்? நீர் சிவனடியார் போல் வேடமிட்டுக் கொண்டு அப்பர் பெருமானை பற்றி தெரியாமல் பேசுகிறீரே. ஐயா, அந்த அடியாரே நான் தான். எம்பெருமான் அருளால் ஆட்கொள்ளப்பட்ட திருநாவுக்கரசர் நானே. ஐயனே, என் பாக்கியமே, என் நிலத்திற்கு தாங்களா? இன்று என் வாழ்வு முழுமை பெற்றது. ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் இன்று என் வீட்டில் உணவு உண்டால் அதுவே நான் செய்த பெரும் பாக்கியம். அப்படியே ஆகட்டும். நீங்கள் உணவை தயார் செய்யுங்கள். நான் இங்குள்ள திருத்தலங்களை தரிசித்து விட்டு வருகிறேன். எங்களூரில் வாழும் பெருமானே, மக்களுக்கு தொண்டு செய்வதில் உங்கள் அடியார்களாகிய நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று இதுவரை இருமாந்திருந்தோம். ஆனால் இவ்வூரில் வாழும் அப்பூதியடிகளோ என் பெயரிலே பல தர்ம காரியங்களை செய்து தொண்டு செய்வதில் உன் அடியார்களையே மிஞ்சிவிட்டார். இதை பார்க்கும்போது தொண்டர்களாகிய நாங்கள் எல்லோரும் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இறைவா, அப்படிப்பட்ட நற்குணம் படைத்த அப்பூதியடிகளும் அவர் தம் குடும்பத்தாரும் பல்லாண்டு வாழ்ந்து மேன்மேலும் மக்களுக்கு தொண்டு செய்ய உன் நல்லாசியை தந்தருள வேண்டும். வாழை இலையை அறுக்கச் சென்ற அப்பூதியடிகளின் மகன் பாம்பு தீண்டி இறந்தான். திருநாவுக்கரசர் தம் இல்லத்திற்கு உணவருந்த வந்திருக்கும் போது இவ்வாறு ஆகிவிட்டதால் செய்தியை கூறினால் உணவு உண்பதற்கு தடை செய்துவிடும் என அப்பூதியடிகளும் அவரது மனைவியும் துயரத்தினை மறைத்து உணவிட்டனர். அடியேன் வந்துவிட்டேன். வாருங்கள் ஐயா, உணவு தயாராகிவிட்டது. அமருங்கள் ஐயா. வாருங்கள், அனைவரும் சேர்ந்து உண்ணலாம். இல்லை ஐயா, முதலில் உங்களுக்கு பரிமாறிவிட்டு பிறகு நான் உண்கிறேன். ஐயா, விருந்து கொடுப்பவரும் விருந்து உண்பவரும் சேர்ந்து உண்டால்தான் அதற்கு பெயர் விருந்து, இல்லாவிட்டால் மருந்து. இல்லை ஐயா, உங்களுடன் சேர்ந்து உண்பதற்கு எனக்கு அருகதை இல்லை. சரி, உங்கள் குழந்தை மூத்த திருநாவுக்கரசரையாவது அலையுங்களேன். இனி அவர்கள் தாங்களுக்கு உதவ மாட்டான் ஐயா. ஏன் அப்படி சொல்கிறீர்கள்?
அவன் இறந்து விட்டான் ஐயா. சிவசிவா சிவசிவா, என்ன கொடுமை இது? இந்த குடும்பத்திற்கு இப்படி ஒரு நிலைமையா? தங்களுக்கு உணவளிக்க வாழை இலை பறிக்கச் சென்ற என் மகன் திருநாவுக்கரசரை நல்ல பாம்பு தீண்டி விடமேறி என் மகன் இறந்து விட்டான் ஐயா. அப்பூரி, மகனை இழந்த துயரத்திலும் எனக்கு உணவளிக்க துணிந்தாயே, உன் பக்திக்கு நிகர் ஏது? வா, அந்த குழந்தையை தூக்கி கொண்டு சிவாலயத்திற்கு வா. நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. என் திருநாவின் மேலாடை பண்மேலாடை சொல் மேலாடை என் மேலாடை உன் மேலாடை. திருச்சிற்றம்பலம். அப்பூதியடிகளே, அருள் புரிய அம்மையாரே, ஈசன் மீண்டும் தந்த தெய்வ திருநாவுக்கரசர் இவன். ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி குறைவின்றி நிறைவோடு வாழுங்கள். எங்கள் குலதெய்வமே, பிள்ளையின் உயிரை மீட்டு தந்த பெருமானே, உங்களை எப்படி பாராட்டுவது, எவ்வாறு நன்றி சொல்வது? உணர்ச்சி பெருக்கில் வார்த்தைகளே வர தடைபடுகிறது. ஐயனே, நாவுக்கரசரே, உங்கள் நாவால் பாடும் சொல்லின் பெருமையை காதால் கேள்விப்பட்டோமே, நேரில் கண்டதில்லை. ஆனால் இறந்த பிள்ளையும் உங்கள் இசைக்கு உயிர் பெற்றிருக்கும் இந்த திருக்காட்சி, இதை நேரில் கண்டுவிட்டோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். 63 நாயன்மார்களின் அறிமுகம் இதோ உங்கள் கண்களுக்கு. கழுத்தளவு நீரில் இரவு பகல் பாராமல் ருத்ரம் போதியவர், அதாவது மந்திரம் போதி நின்றவர், அவர்தான் இதோ உருத்திர பசுபதி நாயனார். சிவனடியாராக வந்த சிவனிடம் தன்னுடைய மனைவியை முழு நம்பிக்கையுடன் அனுப்பி வைத்தவர், அவர்தான் இதோ இயற்பகை நாயனார். சிவபூஜைக்குரிய மலரை முகர்ந்த கலர்சிங்க நாயனாரின் மனைவியின் மூக்கை வெட்டியவர், அவர்தான் இதோ செருத்துணை நாயனார். சிவபூஜைக்குரிய நெல்லை எடுத்த உறவினர்களின் நெல்லை அழித்தவர், அவர்தான் இதோ கோட்புலி நாயனார். சிவனை பற்றி தவறாக பேசியவரின் நாக்கை அறுத்தவர், அவர்தான் இதோ சக்தி நாயனார். சிவனடியார்களிடத்தில் பேரன்பு உடையவர், வேண்டுவதை அளிக்கும் வள்ளல், சிவபூஜையை வாழ்நாள் முழுவதும் தவறாமல் செய்தவர், அவர்தான் இதோ சிறப்புலி நாயனார். சிவனடியார்களின் அழுக்கு துணியை துவைத்தவர், ஆனால் குறித்த நேரத்தில் தம் பணியை செய்ய இயலாததால் தன் தலையை கல்லில் மோதி கொண்டவர், அவர்தான் இதோ திருக்குறிப்பு தொண்டர் நாயனார். சிவபக்தரின் பூஜைக்குரிய பூவை எரிந்த மன்னரின் யானையை கொன்றவர், பின் தவறு செய்ததுக்காக எண்ணிய மன்னன் சிவபக்தர் என்று உணர்ந்தவுடன் தன் கழுத்தை வெட்ட துணிந்தவர், அவர்தான் இதோ எரிபக்தர் நாயனார். முன்பு வேலைக்காரனாக இருந்தவர் சிவனடியாராக வந்திட உபசரிக்க மறுத்த தன் மனைவியின் கையை வெட்டியவர், அவர்தான் இதோ கலிக்கம்பர் நாயனார். சுந்தரரின் நண்பர், சிவபூஜையை தவறாமல் செய்தவர், சிவனடியாரை சிவனாகவே பாவித்து உபசரித்து வணங்கியவர், அவர்தான் இதோ களற்றிற்று அறிவார் நாயனார். கண்ணப்ப நாயனாரின் கதை. என் அப்பா, என் ஐயனே, இந்த மலையில் தனியாகவா இருக்கிறாய்? உனக்கு பசிக்குமோ என்று சுவையான பன்றி இறைச்சியை கொண்டு வந்திருக்கிறேன். நான் சுவைத்து பார்த்து நன்றாக இருந்ததை தான் எடுத்து வந்திருக்கிறேன். உன் அந்தோ சிவபெருமானின் தலையில் இறைச்சியா? யார் இந்த அசுத்தத்தை செய்தது? இறைவா, என்னை மன்னித்து விடு. அன்று இரவு சிவகோசாரியார் கனவில் சிவபெருமான் வந்து, என்னிடம் பூஜை செய்பவனை சாதாரண வேடன் என்று நினைத்து விடாது, நீ அவன் செய்யும் பக்தியை நாளை நேரில் வந்து மறைந்திருந்து பார் என்று கூறினார். ஐயோ, என் அப்பனின் கண்ணில் ரத்தமா? யார் இதை செய்தது? கவலைப்படாதே ஐயனே, என் கண்ணை பிடுங்கி உனக்கு வைக்கிறேன்.
ஐயோ, மற்றொரு கண்ணிலும் ரத்தம் வழிகிறதே. இப்பொழுது நான் என்ன செய்வது? எனது மற்றொரு கண்ணையும் உனக்காக தருகிறேன் ஐயனே. கண்ணப்பா, கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா. உன் அன்பே உருவான பக்தியை கண்டு மகிழ்ந்தேன். இனி நீ என் அருகிலேயே இருப்பாய். என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, என்னப்ப நல்லவா என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா, பொன்னம்பலத்தவா பொன்னம்பலத்தவா. புல்லாங்குழல் ஓசையில் சிவபக்தியை வெளிப்படுத்தியவர் அவர்தான் இதோ ஆனாயர் நாயனார். அரசனாய் இருந்தாலும் தன்னுடைய நெல் களஞ்சியத்தை சிவபூஜைக்கு வாரி தந்தவர் அவர்தான் இதோ இடங்கழி நாயனார். நடுஇரவில் சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமானுக்காக நெல் அறுத்தவர். தன்னுடைய வீட்டுக்கூரையையும் கூட விறகாக ஆக்கி சிவனடியாருக்கு உணவு படைத்தவர் அவர்தான் இதோ இளையான் குடி மாறநாயனார். இடைவிடாமல் இறைவனுடைய பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிக்கொண்டே இருப்பவர் அவர்தான் இதோ முருகநாயனார். சிவபக்தர்களை வணங்காத காரணத்தினால் சுந்தர நாயனாரை கடிந்து ஏசியவர். திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு தமிழில் காரணமாக விளங்கியவர் அவர்தான் இதோ விரல்மிண்டர் நாயனார். மன்னன் பதவியை விட்டுவிட்டு திருத்தல யாத்திரையை மேற்கொண்டு வாழ்ந்தவர் அவர்தான் இதோ ஐயரடிகள் காடவர்கோ நாயனார். பாண்டிய நாட்டின் அமைச்சராக இருந்து சைவ சமயத்தை காத்து வந்தவர் அவர்தான் இதோ குலச்சிலையார் நாயனார். திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து சைவ மதம் தளிக்கும்படி செய்த அம்மையார் அவர்தான் இதோ மங்கையர்க்கரசியார் நாயனார். காசிக்கோவை என்ற நூலை இயற்றி அதனால் வரும் வருமானத்தில் சிவாலயங்கள் பலவற்றை தமிழக மண்ணில் அமைத்தவர் அவர்தான் காரி நாயனார். தன் சிந்தையில் சிவனே முடிசூட்டி தந்ததாக எண்ணி சிவபக்தியை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் கட்டி காத்தவர் அவர்தான் கூற்றுவர் நாயனார். மானக்கஞ்சார நாயனாரின் கதை. மானக்கஞ்சார நாயனார் தனக்கான உடைமைகள் அனைத்தும் சிவபெருமானுக்கே என்று எண்ணுபவர். நீண்ட காலம் குழந்தை பேறு இல்லாத மானக்கஞ்சாரருக்கு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அக்குழந்தையை சீராட்டி பாராட்டி வளர்த்தார். வளர்த்த மகள் திருமண வயதை அடைந்தாள். திருமணத்தன்று மாறு வேடத்தில் ஒரு யோகி வடிவில் வந்த சிவபெருமான் மணப்பெண்ணின் அழகிய கூந்தலை கண்டு அது தன் பஞ்சவடிக்கு உகந்தது என்று கூறினார். ஒரு நிமிடம் கூட யோசிக்காத மானக்கஞ்சார நாயனார் தன் மகளின் கூந்தலை வெட்டி யோகிக்கு வழங்கினார். அந்த நேரத்தில் சிவபெருமான் காட்சியை அளித்து மானக்கஞ்ச நாயனாரின் பக்தியை பாராட்டி அவரை ஆசீர்வதித்தார். இதோ உங்கள் முன் மானக்கஞ்சார நாயனார். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. திருஞான சம்பந்தருடன் நட்பு கொண்டு சிவாலயம் பல சென்று வழிபாடு செய்து பேறு பெற்றவர் அவர்தான் இதோ கணநாயர் நாதனார். சுந்தரமூர்த்தி நாயனாரை வளர்த்தவர்
சிவாலயம் பல தமிழக மண்ணில் கட்டி சைவ சமயத்தை வளர்த்தவர். அவர்தான் இதோ நரசிங்க முனையரர் நாயனார். சிவனடியார்களுக்கு உடையும் கோவணமும் அளித்தவர். எப்பொழுதும் சிவனாரின் நாமத்தை நினைத்து கொண்டே வாழ்ந்தவர். அவர்தான் இதோ நேசர் நாயனார். சிவலிங்கத்திற்கு பாலபிஷேகம் செய்தவர். பார்க்குடத்தை காலால் உடைத்த தந்தையின் காலை வெட்டியவர். அவர்தான் இதோ சண்டேஸ்வர நாயனார். தன் தரிசனத்தை மறைத்த நந்தியை நகரச் செய்தவர். சிதம்பரம் திருத்தலம் போக வெகு ஆவல் கொண்டவர். அவர்தான் இதோ திருநாளை போவார் நாயனார். சிவயாகங்கள் தமிழக மண்ணில் பல நடத்தி ஈசனை மகிழ்த்தவர். சுந்தரரின் நண்பரும் இவரே. அவர்தான் சோமாசி மாறன் நாயனார். விளக்கு ஏற்றுவதற்கு தடைப்பட்டதால் தன் தலைமுடியை கொண்டு விளக்கு ஏற்றியவர். அவர்தான் கணப்புள்ளர் நாயனார். சிவபூஜைக்குரிய மலரை முகர்ந்த மனைவியின் கையை வெட்டியவர். அவர்தான் கலர்சிங்க நாயனார். வறுமையில் தன் மனைவியையே விற்று இறைவனுக்கு விளக்கு ஏற்றி வாழ்ந்தவர். அவர்தான் இதோ களியர் நாயனார். அரசருக்காக போர் புரிந்து வரும் வருமானத்தில் சிவனடியார்கள் அனைவருக்கும் தமிழக மண்ணில் உணவு அளித்து பேறு பெற்றவர். அவர்தான் இதோ முனைப்படுவார் நாயனார். குங்கிலிய கலைய நாயனாரின் கதை. ஐயோ, என் அப்பன் சிவனுக்கு இன்னில்லையா? என் உயிரே போனாலும் பரவாயில்லை. வளைந்திலிங்கத்தை என் கழுத்தால் இழுத்து நிமிர்த்தி என் அப்பனின் துயரை தீர்ப்பேன். சங்கிலியை என்னிடம் தாருங்கள், என் கழுத்தால் இழுத்து நிமிர்த்துகிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. மண்ணாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடிமுடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேழும் நீ பெண்ணும் நீ ஆணும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீயே பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் தந்தை நீயே பொன்னும் நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குரு நீ புகழொணாகிரகங்கள் 9 நீ இந்த புவனங்கள் பெற்றவனும் நீ எண்ணிறிய ஜீவகோடிகளீன்ற பப்பனே என் குறைகளாற் குறைப்பேன் ஈசனே சிவகாமி நேசனே என இன்ற தில்லை வாழ் நடராஜனே. சூதாடி வரும் வருமானத்தில் சிவபூஜையை நடத்தி வாழ்ந்தவர். சிவனடியார்களுக்கு வேண்டிய தேவைகள் பலவற்றையும் செய்தவர். அவர்தான் இதோ மூர்க்கர் நாயனார். சடைமுடியை தன்னுடைய சின்னமாகவே கொண்டு வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தவர். அவர்தான் மூர்த்தி நாயனார். சிவபூஜைக்குரிய பொருள்கள் கீழே விழுந்துவிட்டதால் மாறாக தன்னுடைய கழுத்தையே வெட்ட துணிந்தவர். அவர்தான் இதோ அறிவட்டாயர் நாயனார். வறுமை வந்தாலும் கோயிலில் சிவபூஜையை தவறாமல் தன் வாழ்நாள் முழுதும் செய்து இறைவனுடைய பேரை பெற்றவர். அவர்தான் புகழ்த்துணை நாயனார். திருமந்திரம் பாடியவர். நந்தியம்பெருமானின் உற்ற மாணாக்கர். அவர்தான் இதோ திருமூலர் நாயனார். ஈசனருளால் தண்ணீரால் விளக்கேற்றி தமிழக மண்ணில் அற்புதங்கள் பலவற்றை நிகழ்த்தி காட்டியவர். அவர்தான் இதோ நமிநந்தி அடிகள் நாயனார். கண் குருடாக இருந்தாலும் சமுதாய நோக்கம் கொண்டு தமிழக மண்ணில் பல இடங்களில் நீர் குளங்களை தோண்டியவர். அவர்தான் தண்டியடிகள் நாயனார். சிவலிங்கத்தின் மீதுள்ள சிலந்தியை ஊதிய மனைவியை கடிந்து ஏசியவர். ஈசன் கனவில் காட்சி தந்து அருள் புரிந்தவர். அவர்தான் திருநீல நக்கர் நாயனார். சிவனுக்காக தன் மகனையே வெட்டி கறி சமைத்து இறைவனுக்கு படைத்து பெருமை பெற்ற நாயனார் சிறுதொண்டர் நாயனார்.
இறைவனால் சூளை நோய் அருளை பெற்று பிறகு இறைவன் மூலமாகவே தனக்கு வந்த அந்த சூளை நோய் நீங்க பெற்று இறைவனுடைய அருளை பெற்றவர் அவர்தான் எமியர்கோன் கலிக்காமர் நாயனார். சிவனடியாராக வந்த சிவனின் கோபனம் தொலைந்து போக ஈடாக தன்னுடைய சொத்தையும் குடும்பத்தையும் ஈடாக தந்தவர் அவர்தான் இதோ அமர்நிதியார் நாயனார். சுந்தர நாயனாரின் கதை. பாருங்கள் நண்பரே. நண்பா சுந்தரரே, திருவாரூர் தியாகேசனின் செல்ல பிள்ளையான உங்களை காண்பது எனக்கு பெரும் பாக்கியம். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். எம்பெருமானை அனைவரும் பயபக்தியுடன் வணங்குவர். நீங்கள் மட்டும் அவரிடம் எதையும் உரிமையோடு கேட்கிறீர்களே, அது எப்படி? சேரமானே, அதுதான் அன்பின் விந்தை. நான் அவரை தலைவனாக மட்டும் பார்க்கவில்லை, என் உயிர் தோழனாக பார்க்கிறேன். ஒரு நண்பன் இன்னொரு நண்பனிடம் உதவி கேட்பதில் என்ன தயக்கம் வேண்டி இருக்கிறது? உண்மைதான். ஆனால் உங்களது திருமணத்தை தடுத்து நிறுத்தி உங்களை ஆட்கொண்டார். அன்று நீங்கள் அவரை பித்தன் என்று திட்டினீர்கள் அல்லவா? அன்று அவர் கோபப்படவில்லையா? இல்லை நண்பா, நான் பித்தா என்று அழைத்ததையே அவர் பெரும் பேராக கருதினார். நீ என்னை திட்டினாயே, அந்த சொல்லையே முதல் சொல்லாக வைத்து பாடு என்று அவர் கேட்டபோதுதான் அவரின் மீது வைத்திருக்கும் பேரன்பு எனக்கு புரிந்தது. உமது பக்தி தனித்துவமானது. உலகத்தவர் உய்ய திருத்தொண்ட தொகை பாடி 63 நாயமார்களின் பெருமையை உலகிற்கு அறிவித்தீர்களே. அது என் பெருமை அல்ல நண்பா, அடியார்களுக்கு அடியவனாக இருப்பதே பெருமை. தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று நான் பாடிய போது ஈசன் மகிழ்ந்ததை நான் உணர்ந்தேன். திருஞான சம்பந்தரால் தன்னுடைய நோயும் கூணும் நீங்க பெற்று சைவத்தை வளர்க்கும் அரசராய் வாழ்ந்தவர் அவர்தான் இதோ நின்றசீர் நெடுமாறனார் நாயனார். சிவ ஆலயங்களில் யானை நுழைய இயலாத வண்ணம் ஆலயங்களை கட்டியவர் அவர்தான் இதோ கோச்செங்கட் சோழர் நாயனார். நேர்ந்திருந்த குளத்தில் மூழ்கி சிவபெருமான் அருளினால் இளமைத்தன்மையை பெற்றவர் அவர்தான் இதோ திருநீலகண்ட நாயனார். ஞான சம்பந்தருடன் யாழ் இசையின் மூலம் சிவனை போற்றி வாழ்ந்தவர் அவர்தான் இதோ திருநீலகண்ட யாழ்ப்பாணார் நாயனார். ஞான குழந்தை பல அற்புதங்கள் செய்தவர் பார்வதி அம்மையுடன் ஞானப்பால் உண்டு வேறு பெற்றவர் அவர்தான் இதோ திருஞான சம்பந்தர் நாயனார். சிவனடியார் தலை கொய்த காரணத்தால் யாகத்தில் உயிர் நீத்தவர் அவர்தான் இதோ புகச்சோழ நாயனார். சிவனடியாருக்கு வேண்டியது அளித்து உதவி புரிந்தவர் சுந்தரருடன் தென்கையிலாயும் சென்று இறைவனுடைய அருளை பெற்றவர் அவர்தான் பெருமிடலை குறும்பர் நாயனார். சாகும் தருவாயிலும் சிவவேடத்திற்கு மரியாதை தந்து பகைவனின் உயிரை காப்பாற்றியவர் மெய்ப்பொருளார் நாயனார். சிவபெருமானால் அம்மையே என்று அன்புடன் அழைக்க பெற்றவர் 63 ஈசனினுடைய அமரருள் பாக்கியம் பெற்ற ஒரே அம்மையார் அவர்தான் இதோ காரைக்கால் அம்மையார். இறைவனை வழிபட்ட பின்னரே உணவை உண்ணுதல் வேண்டும் என்ற கொள்கையை உடையவர். தெருவில் கிடந்த கற்களை எடுத்து சிவன் மீது எறிந்தவர். இச்செயலையும் கூட சிவபெருமான் தனக்கு ஏற்புடையது என்று ஏற்றுக்கொண்டு அன்பினால் அடியவர் எறிந்த கல்லை கூட நறுமலர்களாக ஏற்றுக்கொண்டார். அச்சிறப்புக்குரியவர் இதோ சாக்கிய நாயனார். தன் வலையில் கிடைக்கும் முதல் மீனை சிவன் என நினைத்து ஆற்றில் விட்டுவிடுவார் இவர். ஒரு நாள் ஒரு பெரிய பொன்மீன் கிடைக்க
அதையும் சிவனுக்காக ஆற்றிலேயே விட்டவர் அவர்தான் இதோ அதிபத்தி நாயனார். தன்னை கொல்ல வந்த பகைவனின் நெற்றியில் திருநீறு இருப்பதை அறிந்து பகைவனை கொல்லாமல் தன் உயிரை இழந்தவர் அவர்தான் இதோ ஏனாதிநாதர் நாயனார். இறைவனை மணக்கோயிலில் நிறுத்தியவர், அதனால் இறைவன் சிவனின் திருவடி நிழலை அடையும் பேறு பெற்றவர் அவர்தான் இதோ வாயிலார் நாயனார். இறைவனுக்கு வெளிப்புறத்தில் கோயில் கட்ட பொருள் இல்லாததால் தன் மனத்திலேயே கோயில் கட்டியவர். அதனால் இறைவன் சிவனும் மன்னன் கட்டிய கோவிலை விட்டுவிட்டு அடியார் கட்டிய கோவிலுக்கு குடிபுகுந்தான். அவர்தான் இதோ போசலார் நாயனார் ஆவார். சைவ வளமும் செல்வ வளமும் கொடிக்கும் திருநாவலூரில் ஆதி சைவர் மரபில் தோன்றியவர்தான் சடையனார் என்னும் சிவத்தொண்டர். இவரின் மனைவிதான் இசைஞானியார். தமிழகம் தந்த தவப்பயனாய் சுந்தரமூர்த்தி சாமிகள் இவர்களது மகனாய் தமிழ் மண்ணில் பிறந்தார். இவர் பாடியதுதான் திருத்தொண்டர் தொகை என்னும் தமிழ் நூல். தெய்வ புதல்வனை ஈன்றதால் சடையனாரும் இசைஞானியாரும் இறைவன் திருவடி நிழலை அடைந்தனர். இதோ சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் உங்கள் முன். வாழந்தன தமடியார் குமடியே
33 நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றினை உங்கள் கண்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஸ்ரீ சக்தி விநாயகர் கல்வி குழுமத்தினுடைய தமிழ்துறை இந்த நாடகத்தை உங்களுக்கு அன்புடன் சமர்ப்பிக்கிறது. இந்த நாடகத்தில் பங்கேற்ற மாணவ செல்வங்களுக்காக வருகை தந்திருக்கிற பெற்றோர்கள் அத்தனை பேரும் உங்களுடைய உற்சாகமான ஒரு கைத்தட்டலை நீங்கள் தந்து எங்களுக்கு ஆதரவு தருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.